Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களை, கடந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும், அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, பாறையின் மீது அடித்தளத்தை இட்டவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள அருள் வேண்டியவர்களாய் இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் இன்றுமென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு என்றுமென்றும் ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24,
வசனங்கள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்னத்தானின் மகள் நெகிஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களையெல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்பக் கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்துனில் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமாவும் அது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? உமது பெயரின்
மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோ. எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவருடன் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை வசனங்கள் 21 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்லச் செயல்கள் பல செய்யவில்லையா என்பார். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது,
இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் அத்துணை பேரும் நமது அடித்தளத்தை பாறையின் மீது அமைத்து கொண்டவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திக்கிற போது மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனுடனான ஒரு உரையாடல் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுளோடு ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். தனிப்பட்ட விதத்திலோ அல்லது பல பணிகளுக்கு மத்தியிலோ நாம் கடவுளை தேடுகிறோம். கடவுளை நோக்கி ஜெபிப்பவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இன்றைய இறை வார்த்தை சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. நாமும் நமது வாழ்வில் பலரை சந்தித்திருக்கலாம். ஜெபத்தால் மட்டுமே என் குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என சொல்லுகிற நம்பிக்கையாளர்கள் நம் மத்தியில் உண்டு. மலை போல இருந்த என் குடும்பத்து பிரச்சனைகள் அனைத்தும் ஜெபத்தால் கரைந்து போனது என சொல்லுகிற மனிதர்களும் நம் மத்தியில் உண்டு. ஆனால் நம் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜெப வீரர்களாக 1000 பணிகள் இருந்தாலும் அனைத்துக்கு மத்தியிலும் ஆண்டவரோடு சில மணித்துளிகள் உரையாடுவதற்கு நேரம் ஒதுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போதும் கூட அதிகாலையில் எழுந்து தனிமையான இடத்திற்கு சென்று அவர் இறை வேண்டலில் நிலைத்திருந்தார் என நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை போல வாழ வேண்டும், இந்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் என எண்ணுகிற ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஒரு உரையாடலை ஜெபமாக ஒவ்வொரு நாளும் நிகழ்த்திட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று எத்தனையோ ஜெப வீரர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஜெபம் என்பது நம்மால் உணரப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த இறைவனோடு திறந்த மனதோடு நாம் உரையாட வேண்டும். வெறுமன வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே செல்லுவதால் மட்டும் நம் ஜெபம் கேட்கப்பட்டு விடும் என்ற இருமாப்பு நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்கின்ற நபர்கள் இன்று அகிலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நேரம் கிடைக்கின்ற போது பலரின் முன்னிலையில் ஆண்டவரின் வார்த்தையை மார்தட்டி மிகவும் துணிச்சலோடும் அதிகாரத்தோடும் அறிவிக்கின்ற எத்தனையோ நபர்கள் இந்த அகிலத்தில் உண்டு. நாமும் கூட பல நேரங்களில் நாம் அறிந்த ஆண்டவரின் வார்த்தைகளை அருகில் இருப்பவருக்கு அறிவிப்பவர்களாக இருந்திருக்கலாம். வெறுமன அறிவிப்பு மட்டும் இறைவன் விரும்புவது அல்ல. நாம் அறிவிப்பது மட்டும் ஆண்டவருக்கான ஜெபம் அல்ல. நாம் அறிவிக்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்துணை தடைகளுக்கு மத்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமது வாழ்வில் செயல் வடிவம் பெற வேண்டும். வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்காமல் வெறுமன ஆண்டவரின் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதால் நமது மன்றாட்டு கேட்கப்படாது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல மணி நேரம் நான் ஆண்டவரை பற்றி பேசினேன், ஆண்டவரை பற்றி எடுத்துரைத்தேன் என்பது அல்ல நமது பெருமை. நான் அரை மணி நேரம் பேசினாலும் அரை நொடி பொழுது பேசினாலும் நான் அறிவித்த ஆண்டவரின் வார்த்தையின்படி என் வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறேன் என சொல்லுவதுதான் இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்வு. இத்தகைய வாழ்வைத்தான் நமது முன்னவர்களாகிய தொடக்க கால கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுகின்ற
புனிதர்களின் வாழ்விலும் நிறைந்திருந்தது. இந்த நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையால் வேரூன்றப்பட்டிருக்கின்ற நாம் அத்துணை பேரும் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது இயேசுவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க துவங்குகிறோமோ அப்போது பாறையின் மீது அடித்தளமிட்ட வீட்டை கட்டியவர்களுக்கு நாம் ஒப்பாவோம் என இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்ற பலரிடத்தில் மன்னிப்பு என்பது அவர்கள் வாழ்வில் இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது. மணிக்கணக்காக மற்றவர்களுக்கு மன்னிப்பை பற்றி பலவிதமான வார்த்தைகளை எடுத்துரைத்தாலும் தனிப்பட்ட வாழ்வில் தனக்கெதிராக செயல்பட்ட ஒருவரை மன்னிக்க மனமில்லாதவர்களாக நம்மில் பலர் இருப்பது உண்டு. அன்பு செய்ய வேண்டும் என்பதை அகிலத்தில் அதிகமாக எடுத்துரைத்து கொண்டிருந்தாலும் தன் குடும்பத்தை தாண்டி மற்றவரை அன்பு செய்யாத மனிதர்கள் இந்த மண்ணில் உண்டு. நம் ஆண்டவரின் வார்த்தைகளை வெறும் வார்த்தை ஜாலங்களாக மட்டும் உபயோகப்படுத்துவது இறைவன் விரும்புகின்ற ஒன்று அல்ல. மாறாக இந்த ஆண்டவரின் வார்த்தை வாழ்வாக்கப்பட வேண்டும். 2000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயேசுவை நினைவு கூறுகிறோம். இந்த இயேசுவை போல வாழ வேண்டுமென எண்ணுகிறோம் என்றால் இந்த இயேசுவின் வாழ்வு வெறும் வார்த்தைகள் அடங்கிய வாழ்வு அல்ல. அவர் எதையெல்லாம் அறிவித்தாரோ, எதையெல்லாம் கற்பித்தாரோ அதன்படி தன் வாழ்வை அமைத்து கொண்டார். எத்தனையோ இன்னல்களை இதில் அவர் சந்தித்தார். கடவுளுக்கு உகந்த காரியங்களை அறிவிப்பதற்காக ஊர் ஊராக நகர் நகராக அவர் சென்றபோது எத்தனையோ நபர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அத்துணை பேரும் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. இந்த இயேசுவின் மீது குற்றம் காண வேண்டும் என்ற மனநிலையோடு பயணித்தவர்களும் அங்கிருந்தார்கள். வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் இருந்தார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் என்னில் உருவாகும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் அங்கு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அனைவருக்கும் பலவற்றை எடுத்துரைத்தார். எடுத்துரைத்த வார்த்தைகளின் அடிப்படையில் தன் வாழ்வை அவர் அமைத்து கொண்டார். அதன் விளைவுதான் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் இந்த இயேசுவை போல நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறை வார்த்தை சுட்டி காட்டுகிறது, ஆண்டவரின் வார்த்தைகளை அறிந்திருக்கின்ற அத்துணை பேரும் இந்த வார்த்தைகளை அடுத்தவருக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றிருக்கிறோம். அக்கடமையை சரிவர செய்ய வேண்டும். அறிவிக்கின்ற அத்துணை வார்த்தைகளையும் வாழ்வாக மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் நமது வீடை, நமது நம்பிக்கையை பாறையின் மீது அடித்தளமிட்டவர்களாக அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவிக்கின்ற நபர்கள் அறிவிப்பதோடு அனைத்தும் நின்று விட்டது என்ற மனநிலை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மணல் மீது தன் அடித்தளத்தை இட்டவர்கள் என்பதுதான் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்று நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஆய்வு செய்து பார்ப்போம். நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவரை குறித்து சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ நபர்கள் வழியாக நமது வாழ்வில் இந்த இயேசுவை அறிந்திருக்கிறோம். இந்த இயேசுவை பற்றி பலரும் அறிவிக்க நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேட்டதன் அடிப்படையில் நாம் இந்த இயேசுவின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்பது பாறையின் மீது அடித்தளமாக இடப்பட்டிருக்கிறதா அல்லது மணலின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்ப்போம். நாம் வெறுமன வார்த்தைகளை மட்டும் அறிந்தவர்களாக நமது வாழ்வை நகர்த்துகிறோம் என்றால் நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். கடந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்ற இறைவன் இன்றைய நாளில் அவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற நபர்களாக, இன்னும் ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசுவை நம்பி நமது வாழ்வை அமைத்து கொள்வதற்கான அழைப்பை கொடுக்கிறார். வெறுமன திருப்பலியில் பங்கெடுத்தோம், மறைவுரை கேட்டோம், ஆண்டவரின் வார்த்தைகளை வாசிப்பதை கேட்டோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடாமல் இன்று வாசித்த, இன்று கேட்கின்ற இந்த மறையுரைகளின் அடிப்படையிலும் ஆண்டவரின் வார்த்தைகளின் அடிப்படையிலும் இன்றைய நாளில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளத்தான் இறைவன் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளில் அவரின் துணையோடு, ஆழமான நம்பிக்கையோடு இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு முயற்சிப்போம்.
இதை வாழ்வாக்க முயற்சிக்கிற போது தடைகளை கண்டிப்பாக நாம் சந்திக்க நேரிடும். காரணம், நாம் பின்பற்றுகின்ற இயேசுவின் வாழ்விலும் இது போன்ற தடைகள் இருந்தது. தடைகளுக்கு மத்தியிலும் தடைகளை தகர்த்தெறிந்தவராக இயேசு இருந்தார். இந்த இயேசுவை போல உங்களாலும் என்னாலும் வாழ முடியும். இதற்கு மிகச்சிறந்த சான்றாகத்தான் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் எத்தனையோ புனிதர்களும் நமக்கு சான்றாக இருக்கிறார்கள். இவர்கள் அத்துணை பேரும் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்துவிட்டு நகரவில்லை. அந்த வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்கிற போது ஆயிரக்கணக்கான இடர்பாடுகளை சந்தித்தார்கள், பலவிதமான அவமானங்களை சந்தித்தார்கள். ஆனால் அத்துணைக்கு மத்தியிலும் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுக்கு தீங்கு செய்த நபர்களுக்கு கூட மீண்டும் நன்மை செய்கின்ற நபர்களாக அவர்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். இந்த வாழ்வுக்கான பாடத்தை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். இந்த இயேசுவிடமிருந்து இந்த நாளில் நமது வாழ்வுக்கான பாடமாக நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? இந்த இயேசுவை நோக்கி பல மணி நேரமோ சில மணி நேரமோ ஜெபிக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற பெருமை அல்ல. மாறாக ஜெபிக்கின்ற அந்த இயேசுவை போல என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன் என்பதுதான் நாம் கொள்ள வேண்டிய பெருமை. அப்பெருமைக்கு உரியவர்களாக எத்துணை தடைகள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அத்துணைக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட அனைத்து விதமான நற்பண்புகளையும் தங்கள் வாழ்வின் நற்பண்புகளாக மாற்ற முயன்று அதில் சாதித்து காட்டிய எத்தனையோ புனிதர்களையும் தொடக்க கால கிறிஸ்தவர்களையும் நினைவில் இருத்தியவர்களாக உங்களாலும் என்னாலும் அத்தகைய புனிதர்களைப் போல சாட்சிய வாழ்வு வாழ்ந்த மனிதர்களைப் போல வாழ முடியும் என்பதை இதயத்தில் இருத்தியவர்களாக ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரின் வார்த்தைகளாகிய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அபரிவிதமாக அடுத்தவரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான ஆற்றலை வேண்டி இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே, பலிப்பீடம் நோக்கி வருகின்றோ, பலிப்பொருளாய் உம்மில் பலம் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோ, எம்மை பலியாக முழுதும் தந்தோ. மானிடரின் உழைப்பும் மண் தந்திடும் பலனும் மகிழ்வோடு உந்தன் மலர்பாதம் வைத்தோம். எளியோரின் வாழ்வில் ஏற்றங்கள் கண்டு, எளியோரின் வாழ்வில் ஏற்றங்கள் கண்டு பல 100 மடங்கு பலம் தரவே வந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே
படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்திருப்பவர்களையும் இணைய வழியில் இப்பலியை கண்டு செபிப்பவர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்தியது போல இந்த புதிய நாளிலும் அவர்களை வழி நடத்தியருளும். உமது துணையோடு மீதான நம்பிக்கையில் பாறையின் மீது அடித்தளமிட்டவர்களாக உமது வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வாழ்வாக்குவதற்கான ஆற்றலை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இணைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பால், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மன புண்ணையாற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மன புண்ணையாற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள், தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.